நம்ம தமிழ்நாட்டு மக்களை வந்து நம்ம பக்கத்து வீட்டு ஆளுங்கள இன்னசென்ட் ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்களே அவங்கள வந்து கேவலப்படுத்துற மாதிரி அப்படின்றது இருக்குது. சேரெல்லாம் கழிச்சு போட்டுட்டு அங்கே போய் நாய் குதற மாதிரி குதறி நீ போயிட்டு உட்காந்து எடுத்து உன் திறமை காமிச்சிக்க. இதுக்கு பேர் வந்து திறமை காமிக்கிறதா? நான் என்ன கேட்குறேன், 3 ஜட்ஜஸ் வந்து வெட்டியாக உட்காந்துட்டீங்களா பில்டப் போட்டுட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் போயிட்டு அப்படி தான் வந்து ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணீங்களா? சரி, ஆடிஷன் நீங்களாம் வந்து அட்டன் பண்ணீங்களா? அதுலேயும் வந்து ஆரி வந்து கேட்குறாரு, நான் வந்து நாய் மாதிரிலாம் ஆடிஷனில் அட்டன் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாய் மாதிரி ஆடிஷன் அட்டன் பண்ணதை ஏன் டெலிகாஸ்ட் பண்ணலை? அதை தான் நான் திருப்பி கேட்குறேன். அவன் அந்த அந்த பையன் வந்து நாய் மாதிரி ஆடிஷன் பண்ணி நீங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணி அதில் ஒரு லாபம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா ப்ரோமோ மூலியமா? அவங்களாம் வந்து என்னமோ அறிவில்லாத மாதிரி நீங்களாம் அறிவு இருக்கிற மாதிரியும், அதுலேயும் குறிப்பாக ஒரு பெண்மணி வந்து நைட்டி போட்டு உள்ளே வந்திருப்பாங்க. இடம்பொருள் ஏவல் தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறீங்க. நைட்டி போட்டு வந்து அலோவ் பண்ணது நீங்கள் தானே, வெளியிலே வந்து அமுச்சு விட்டுருக்கலாம்ல. இடம்பொருள் ஏவல்லாம் நீங்கள் பற்றி பேசுங்களா? பக்கத்துலேயே ஓவியா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதே மாதிரி ஓவியா சில படங்கள்லாம் நடிச்சிருக்காங்கல்ல, அந்த படத்தெல்லாம் நீங்களா இடம்பொருள் ஏவல் அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியதானே? இதில் வேறு ஆரி வேறு வந்து சமூக நீதி சமூக போராளின்ற மாதிரி சில பேச்செல்லாம் பேசும்போது எனக்கே வந்து இப்போ ஆரி மேலே செம கடுப்பாக இருக்குது. நீ எல்லாம் வந்து சமூக நீதி சமூக போராளியா? செம கடுப்பாக இருக்குது. அதுலேயும் இன்னொரு ப்ரோமோ வீடியோவில் ஒரு 2 வேன் வச்சுட்டு தடன்னு ஓடி போயிட்டு அதில் வந்து ஏறிட்டு எல்லாரும் வந்து இடம் பிடிக்கிற மாதிரி. நான் என்ன கேட்குறேன், எங்களெல்லாம் பார்த்தா அவ்வளோ இழிச்சவன் மாதிரி இருக்கா? இந்த சேனலை அதர் ஸ்டேட்காரவங்க இல்லை வெளி கண்ட்ரியில் அதர் கண்ட்ரிலேருந்து பார்க்குறவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டு ஜனங்களை வந்து எப்படி பார்ப்பாங்க, எப்படி வந்து ட்ரீட் பண்ணுவாங்க?